guys, welcome back our channel Rider Machine. அதான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க வாங்க. All new Bajaj Pulsar NS 400Z இருக்கு. சோ இந்த பைக்கோட டீடைலான ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சென்னையில ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த NS 400 லான்ச் பண்ணாங்க, டெலிவரியும் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து சப்போஸ் பார்க்கல அப்படின்னா நான் மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பல்சர் NS 400ஓட டீட்டெயிலான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த பைக் வந்து வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்க பஜாஜ் டாமினார் 400ஓட சேம் இன்ஜின் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ஜின் சிசின்னு பொறுத்தவரை 373.27 சிசி பவர்ஃபுல் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர் அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 40 PS பவர் அட் 8800 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வெஹிக்கிளோட டார்க்குன்னு பொறுத்தவரையே நம்மளுக்கு 35 Nm ஆஃப் டார்க் அட் 6500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வெஹிக்கிளோட கூலிங் சிஸ்டம் பொறுத்தவரையே நம்மளுக்கு அட்வான்ஸ்டு லிக்விட் கூலிங் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கியர்ஸ்ன்னு பொறுத்தவரை இதில் வந்து நம்மளுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் ஷிஃப்ட், மீதி 5 கியர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப் ஷிஃப்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த டேங்கோட கெப்பாசிட்டின்னு பொறுத்தவரை அரௌண்ட் நம்மளுக்கு 12 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூல் சிஸ்டம் பொறுத்தவரை நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட டாப் ஸ்பீடுன்னு பொறுத்தவரை அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு 160+ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கிலோட மைலேஜ், ஸோ மைலேஜ்னு பொறுத்தவரை ஒரு 400 சிசிக்கு இந்த பைக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு 30 to 35 ரேஞ்ச் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ரைடிங் ஸ்டைல், உங்களோட ரைடிங் பிஹேவியரை பொறுத்து மாறுபடும். ஃப்ரண்ட் வீலை பொறுத்தவரை நம்மளுக்கு அலாய் வீல் வித் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அலாய் வீலோட சைஸ்ன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 17 inches அலாய் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயரோட சைஸ்ன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 110/19 செக்ஷன் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயர்ஸில் பொறுத்தவரை நம்மளுக்கு நல்ல ஒரு MRF டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிரிப் வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ரிம்மோட ஸ்டிக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பைக்கிலோட கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிம்ஸோட ஸ்டிக்கர்ஸ் வந்து மாறுது. ஸோ அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நம்ம ரியர் வீல் வந்து பார்க்கலாம். ஸோ ரியர் வீலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17 inches வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயரோட சைஸ்ன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 140/70 செக்ஷன் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டியூவல் சேனல் ABS வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட்லேயும் சரி நம்மளுக்கு ரியர்லேயும் சரி நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பொறுத்தவரை நம்மளுக்கு 320 mm டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் நம்மளுக்கு ABSோட ஒர்க் ஆகும். ரியர் பிரேக்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 230 mm டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் ABS ஃபங்க்ஷனோட இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ஸோ ரைடிங் மோட்ஸ் எந்த மோடில் ரைட் பண்ணுறீங்களோ அந்த மோடுக்கு ஏற்ற ஸ்போர்ட்ஸ் மோட், ரெயின் மோட், ஆஃப் ரோட் மோடுல இருக்குது. என்னென்ன மோடில் வச்சு நீங்கள் ரைட் பண்ணுறீங்களோ அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிரேக்கிங் சென்சிட்டிவ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுனே சொல்லலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து சில வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளச்சில் கொடுத்துருப்பாங்க, சில வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக சூப்பர் பைக் ஓட்டுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதே சூப்பர் பைக்கில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த NS 400லையும் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக்கு, ஸோ நீங்கள் வந்து பிரேக் லிவரும் சரி கிளச் லிவரும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிளச் பார்க்குறோம், 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு மோடாக வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போனால் உங்களுக்கு இதோட வித்னஸ், உங்களோட கையோட அந்த வித்னஸ் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். ஒன்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக க்ளோஸராக வேணுமா இல்லை ரொம்ப லாங்காக வேணுமா, ஒருத்தருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் ஷார்ட் ஹேண்டாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப லாங் ஹேண்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த அட்ஜஸ்டபிளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளச்லேயும் வந்து வருது. ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பிரேக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க லிவர்ஸ். ஸோ பிரேக் லிவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு வந்து இந்த லிவரோட லென்த் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும், தெரியுது உங்களுக்கு. கிளச்சிலையும் சரி பிரேக்லேயும் வந்து கொடுத்ததுன்றது ஒரு நல்ல விஷயமா நம்ம சொல்லலாம். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சராக நம்ம சொல்லலாம். இனிஷியலாக வந்து 400 cc வெஹிக்கிள் அப்படின்றனால நம்ம த்ராட்டில் பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா ட்ராக்ஷன் வந்து மிஸ் ஆகக்கூடாது, ட்ராக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற சொல்ல. ஸோ இந்த வெஹிக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துறதுன்றது ஒரு நல்ல அட்வான்டேஜாக நம்ம இது சொல்லலாம். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்தவரை இந்த வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஸோ இந்த வெஹிக்கில் பொறுத்தவரை நம்மளுக்கு சஸ்பென்ஷனில் பொறுத்தவரை ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு கோல்டு
பிளேட்டட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட லுக் ஆகட்டும், இதோட ரோட் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். மோனோஷாக் வித் நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் பொறுத்ததே நம்மளுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடரோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீ லோட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சீட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு ஸ்பிளிட் சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைடருக்கான ஒரு தனி சீட்டு, ஸோ பில்லியனுக்கான ஒரு தனி சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீட் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து இதோட மேலே இருக்க அந்த ரெக்ஸினே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி உங்களுக்கு வந்து கிரிப்போட வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிரேக்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ முன்னாடி போய் விழாமல் ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பேட்டர்னே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு குஷன். ஸோ குஷன் பொறுத்தவரை நல்லா வந்து ஒரு சாஃப்டான குஷன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக கொடுக்குற அந்த பஜாஜ் அதே சீட்டோட குஷன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இந்த சீட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஆன்டி கிரிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பைக்கில் வந்து ஒரு ஹேட் ஆன் ஃபீச்சர்னே நம்ம சொல்லலாம். ஸோ முக்கியமான அப்கிரேட் அப்படின்னு பொறுத்தவரை இந்த பைக்கிலோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை ஆன் பண்ணி காட்டுறேன். வாவ், ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்தவரை நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கலர் டிஸ்பிளேல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்று வேணால் சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே ஆர்பிஎம் மீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரியல் டைம் என்ன கியர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடிங் மோட்ஸ் பொறுத்தவரை இந்த பைக்கில் உங்களுக்கு 4 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரோட் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், ரைன் மோட், ஆஃப் ரோட் மோட். ஸோ இந்த 4 மோட்ஸுக்கு நீங்கள் வந்து மாற சொல்ல உங்களோட அந்த ஏபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுபடுன்னே சொல்லலாம். அண்ட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் மீட்டரில் இருக்கிறது தான். பட் ஆனால் இதில் ஸ்பெஷல் ஆப்ஷன் எல்லாமே வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பைக்கில் பொறுத்தவரை நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ளஸ் மியூசிக் கண்ட்ரோலுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கால் அட்டன் பண்ணலாம், கால் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணலாம், டர்ன் பை டர்ன் வந்து நேவிகேஷன் வரும். ஸோ அதனால் நீங்கள் மொபைலில் மேப் வந்து இதில் போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீடே கிடையாது. ஸோ உங்கள் பஜாஜோட ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்தே நீங்கள் இந்த பைக்கிலுக்கு வந்து நீங்கள் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம மொபைலோட நெட்வொர்க் சிக்னல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது இல்லாமல் உங்கள் மொபைலில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷனுமே வரும். இந்த லேப் மீட்டர் நம்ம யூஸ்வலாக ட்ராக் ரேஸில் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் லேப் மீட்டர். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மீட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து லோட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு லோடட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன சுவிச்சஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-in-1 சுவிட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன 3-in-1 சுவிட்ச் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து பாஸாகவும் ஒர்க் ஆகும், இது லோ பீமாகவும் ஒர்க் ஆகும், இப்போது ஐ பீமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-in-1 சுவிச்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லைட் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த சுவிச்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டைம் பஜாஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4-in-1 ஸ்மார்ட் சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் பார்த்தீங்கன்னா நிறைய லோடட் அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சுவிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து அப் சுவிட்ச், இது டவுனு, இது வந்து ரிட்டர்னு, இது வந்து செட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மாஸ்டர் சுவிட்ச்னே சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் NS400 தான் இந்த சுவிட்ச் செட்டப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டருக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்சோட குவாலிட்டின்னு பொறுத்தவரை நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் யூஸ் பண்ண சொல்ல ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஆரன் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடில் இருக்க சுவிச்சஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா என்ன இது வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது இந்த பல்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்க சுவிச்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இனோவேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெடிகேட்டட் பட்டன் ஃபார் ஹசார்ட் லைட்ஸ், சரிங்களா. ஸோ இந்த ஹசார்ட் லைட் வந்து நீங்கள் உங்கள் வெஹிக்கிளில் நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து டெடிகேட்டட் பட்டன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து கீ பாருங்கள் இப்போ ஆஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் கீ ஆஃபில் இருந்தாலுமே நீங்கள் ஹசார்ட் போட்டால் ஒர்க் ஆகும்.
சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நான் கீ எடுத்துட்டேன், ஸோ இப்போ என்கிட்ட வந்து கீ ரிமூவ் பண்ணிட்டேன், கீ ரிமூவ் பண்ணாலுமே நீங்கள் ஹசார்ட் போட்டாலுமே ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர். சப்போஸ் நம்ம ரோட் சைடில் தான் வந்து பார்க் பண்ணுறோம், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு நான் சொல்ல சாவி ஆஃப் பண்ணால் கூட இந்த ஹசார்ட் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னே நம்ம சொல்லலாம். இது வந்து ஆஃபு, இப்போ ஆனு, அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3-in-1 கண்ட்ரோல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணோன்னா இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சுவிட்ச் வந்து டெடிகேட்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் பார் பொறுத்தவரையும் நம்மளுக்கு புதுசாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. என்ன இது ஹேண்டில் பார் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம NS 200ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஃபுல்லி ஒரே ராடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொசிஷன் பொறுத்தவரையும் ரொம்ப வந்து கீழே குனிஞ்சு ஓட்டாமல், ரொம்ப மேலே நிமிர்ந்து ஓட்டாமல், ஒரு காம்பேக்டாக, ஸோ நம்ம அழகாக வந்து ரிலாக்ஸாக வந்து ஓட்டுற மாதிரி ஒரு பொசிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன் பொறுத்தவரையும் நம்மளுக்கு இந்த லெக்கில் வந்து இது கூட அழகாக நல்லா அடாப்ட் ஆகிக்குது. இந்த டேங்கோட ஷேப்புமே வந்து அப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டராகவே வந்து டிசைன் பண்ணனால ஹெட்லைட்லேருந்து டைலைட் வரைய நல்லா வந்து ஷார்ப்பாக அழகாக காற்றை வந்து கிழிச்சிட்டு நல்ல ஒரு ஸ்பீடை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரியே டிசைன் வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து நார்மல் பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிலேட்டர் பண்ண சொல்ல ஆக்சிலேட்டர் ஒயர் உங்களுக்கு கார்பெட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இல்லைனா ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ட்ராட்டில் பண்ண ஸோ இந்த ரெஸ்ட்டு வந்து சில டைம் வந்து பெயின் ஆகும். என்ன டைம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக இந்த நெக் டு நெக் டிராஃபிக்கில் வந்து ஓட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டெய்லியும் கை முறுக்கி இந்த கையெலாம் வந்து பெயின் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஸோ எந்த அளவுக்கு வந்து ட்ராட்டில் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் பை ஒயர் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லி சென்சார் பேஸ்டு. ஸோ நீங்கள் லைட்டாக ஆக்சிலேட்டர் பண்ணால் போதும், வெஹிக்கிள் வந்து ஸ்மூத்தாக வந்து போகும். ஒரு ஆக்சிலேட்டர் ஒயர் நீங்கள் திருவுறதுக்கும், ஸோ இதில் இருக்க சென்சார் பேஸ்டு நீங்கள் திருவுறதுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரியல் டைம் டெஸ்ட் பண்ணாதான், ரைட் பண்ணாதான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகும்னே சொல்லலாம். USB சார்ஜிங் போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு USB போர்ட் வந்து இருக்குது. ஸோ சார்ஜிங் போர்ட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெஹிக்கிளை வந்து ஈஸியாக அக்சசபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து சார்ஜ் போடுறதோ இல்லை வந்து ரிமூவ் பண்ணுறதோ கேபிளாக ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சார்ஜ் போட்டு தானே, ஸோ இது வந்து நம்ம ஒரு வெஹிக்கிளை வந்து செல் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்டாக யூஸ் ஆகும் அப்படின்னு இல்லாமல் ரியல் டைமாக ஒரு ரைடருக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஜாஜ்லேருந்து இந்த போர்ட் வந்து கொடுத்துருக்கிறதுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னே சொல்லலாம். ஸோ லைட்டிங் பொறுத்தவரை இந்த வெஹிக்கிளோட லைட்டுன்னு பொறுத்தவரை ரொம்ப வந்து ஒரு நியூ டிசைனே சொல்லலாம் மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த லைட் பொறுத்தவரையும் நம்மளுக்கு DRL ப்ளஸ் ஹெட்லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ DRL பொறுத்தவரையும் நம்மளுக்கு Z, ஸோ இது வந்து 400Z அப்படின்றனால உங்களுக்கு அந்த தண்டர் சிம்பிள் Z சிம்பிளில் வந்து உங்களுக்கு டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்தளவுக்கு ஒரு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லைங்க, ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஹெட்லைட்டு, ஐபீம், லோ பீமுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் LED வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா டெடிகேட்டடாக சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் வந்து லைட் எரியும். பட் ஆனால் நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ணால் தான் இந்த லைட். ஸோ இண்டிகேட்டர்ஸ்ன்னு பொறுத்தவரையும் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையும் ஸோ டியூக்கோட இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸியான இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு எல்இடியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுக்குன்னே சொல்லலாம். பொறுத்தவரை அதுலேயும் நம்மளுக்கு எல்இடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நல்ல ஒரு விசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு எல்இடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹசார்ட் ஃபீச்சரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹசார்டும் வந்து நம்மளுக்கு எரியுது. ஸோ இந்த லைட்ஸ் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ஒரு எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிலிட்டி பொறுத்தவரையும் நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் லைட். ஸோ ஃப்ளெக்சிபிள் லைட் அப்படின்றனால என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து பிரேக் ஆகாது. ஸோ மிரர் பொறுத்தவரை இந்த மிரர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாமினாரில் இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்க அதே மிரர் தான் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் NS 200ல் இந்த மிரர் கிடையாது, அது வேறு மிரர் வரும். ஏரோடைனமிக்காக வந்து டிசைன் பண்ண மிரர்ஸ். ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் ஏர் வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த மிரர்ஸ் பொறுத்தவரை நல்ல ஒரு வைடரான மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் தான். ஸோ உங்களோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி
நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் அட்ஜஸ்டபிள். ஸோ உங்களோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய மிரர், நல்லா லார்ஜான மிரர்ஸ் தான். ஸோ இதில் வைப்ரேஷன்லாம் எதுவுமே வரல. ஸோ விசிபிலிட்டின்னு பொறுத்தவரை நல்ல வந்து ஒரு விசிபிலிட்டி, கிளியரான விசிபிலிட்டிஸ் தான் வந்து கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ரேஞ்சுன்னு பொறுத்தவரை அரௌண்ட் 168 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஓவரால் கிராப் வெயிட் எவ்வளோ அப்படின்னு பொறுத்தவரை 174 kgs வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்ட் கட் ஆஃபோட உங்களுக்கு அந்த சென்சாரோடவே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கினாவே சில ஆஃப்டர் மார்க்கெட் ஆடான்ஸ்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் ஆடான்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம ஆடானே பண்ண வேணாம். ஏன்னா அவங்களே வந்து ஆல்ரெடி ஃபேக்ட்ரி மேடாகவே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கினோம்னா யூஸ்வலாக ஹைலோஜன் பல்ப் இருக்கும், நம்ம எல்இடி பல்பு வந்து மாற்றுவோம். ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளில் வந்து ஆல் எல்இடி, நம்மளுக்கு வந்து ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்ஸ், டைல் லைட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்இடியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெஹிக்கிள் வாங்கினா சேஃப்டிக்காக நம்ம கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளில் வந்து கிராஷ் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியே வருது. ஸோ அதனால் நம்மளுக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு கிராஷ் கார்டு வாங்கி இன்ஸ்டால் பண்ணுன்றத தேவையே கிடையாது. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அசாட் வந்து போடுவோம். ஸோ அசாட் எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸ் இருக்கும், அசாட் சொல்லிட்டு. ஸோ அதை வாங்கி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து வாங்கி போட வேண்டாம். ஏன்னா இந்த வெஹிக்கில் ஆல்ரெடி அசாட் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுக்கு அசாடுக்கான டெடிக்கேட்டட் வந்து சுவிட்சே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேன்சியான மிரர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம் நம்ம வெஹிக்கிளுக்கு. ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியான மிரர்ஸ் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டியான மிரர்ஸும் வந்து இந்த வெஹிக்கிளே வந்து ஆட் ஆன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ ஸோ அது எதுவுமே வந்து வாங்க வேண்டாம் இதுக்கப்புறம். ஏன்னா இவங்க ஃபேக்ட்ரியிலே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்பில்ட் பண்ணியே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட கலர் ஆப்ஷன் பொறுத்தவரையும் நம்மளுக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒயிட், பிளாக், ரெட் அண்டு கிரே கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளோட லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,85,000 வந்து லான்ச்சிங் ப்ரைஸாக வந்து உங்களுக்கு சென்னையோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த NS400Z வந்து வாங்குற மாதிரி இருக்கீங்க, இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ராஜ் பஜாஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ காட்டுப்பக்கம் ஷோரூமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து வாங்குற மாதிரி இருக்கீங்க, இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து எல்லா கலர்ஸுமே வந்து அந்த ஷோரூமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க தான் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரிவ்யூ பர்பஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டைமில் ஸோ நீங்கள் வந்து பைக் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு பிடிச்ச வெஹிக்கிளை வந்து புக் பண்ணிக்கோங்க. என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு அரௌண்ட் ஒரு 1,85,000 ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 150cc செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 2 lakhs விற்கிற நேரத்தில் அரௌண்ட் ஒரு 400cc வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 1,85,000 வந்து பஜாஜில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லியிருப்பேன். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து அரௌண்ட் ஒரு 1,85,000 இந்த வெஹிக்கிள் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வந்து சென்னையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 400cc ஒரு அஃபோர்டபுள் பைக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு பைக் மட்டும் தான் அந்த அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது. ஸோ மீதி இருக்க பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படி ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து வாங்கினாலுமே இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் கூட அந்த வெஹிக்கிளில் சில பைக்ஸில் இல்லைன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் என்னோட கன்க்ளூஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெஹிக்கிள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வெஹிக்கிளை ரியல் டைமாக ஆன் ரோட்டில் ஓட்டி என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.